வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உயிர்மேல் மனம் வைத்து தியானம் செய்யும் முறையை சித்தர் மொழியில் குண்டலினி யோகம் என்று சொல்கிறோம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்த மனம் உயிரோடு உறையும் மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி அனுபவிக்கும் நிலை களமாம். இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ ஏற்படும் ஒரு இன்ப வெறுப்பு இவை கடந்து நிறைவு தரும் தீய வினையகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நாம நம்மிடம் உள்ள இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மும்மலங்களோடு வாழும்போது நமக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து கொண்டு மேலும் மேலும் பதிவுகளை அதிகமாக்கிக் கொண்டே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சுவாமி அதை இறை உணர்வு பெற்றதற்கு பிறகு அந்த இறைநிலை இணைப்பில இருந்து உலக மக்கள் அனைவருக்கும் எளிய முறையிலான இந்த குண்டலினி யோகம் கிடைக்கணும். 14 வயது பருவமடைந்த பெண்களுக்கு இந்த தியான வாழ்க்கை அமையணும் என்று இறைநிலை இணைப்பிலிருந்து நமக்கு எளிமைப்படுத்தி கொடுத்ததுதான் இந்த குண்டலினி யோகம். குருவினுடைய உயிர் சேர்க்கை மூலமாக நம்முடைய உயிர் சக்திய புருவ மத்திக்கு சுவாமிஜி ஏற்றி கொடுக்குறாங்க. அந்த புருவ மத்தியில இருந்து நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்களான தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, கர்ம இந்திரியங்களான கை, கால், மலதுவாரம், பிறப்பருப்பு, வாய் என்ற இந்த 10 இந்திரியங்களை புருவ மத்தியில வச்சு தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் போது இந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன், அளவு முறை மீறாது மாறாது முரடாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம், அளவு முறை காப்போம். தியான வாழ்க்கை என்பது இந்த பருவமடைந்த பெண்களுக்கு 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கு மட்டுமல்ல, குழந்தை பிராயத்திலிருந்தே நாம் நம்முடைய புருவ மத்தியில மனம் வைத்து இந்த ஞான கர்ம இந்திரியங்களை இயக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் பெண்களுக்கு புருவ மத்தியில பொட்டு வைக்கிறோம். ஆண்கள் விபூதி, சந்தனம், குங்குமம் வைத்துக்கொள்கிறோம். ஆலயங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த புருவ மத்திய மோட்டிவேஷன் பண்ணி இந்த உணர்வை நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே வராங்க நம் முன்னோர்கள் எல்லாம் தொண்டு தொட்டு. சுவாமி தியான வாழ்க்கை என்பது எட்டா கனியாக இருந்தது. எல்லாரும் காடுகளில் சென்று கடுந்தவம் பண்ணி ஒரு 10-15 ஆண்டுகள் தன்னுடைய முழு முயற்சியில அடைய வேண்டிய அந்த பலனை ஒரு 10-15 நிமிடங்கள்ல விளக்கத்தோடு நம்முடைய மூலாதாரத்தில் உள்ள அந்த குண்டலினி சக்தியை புருவ மத்திக்கு ஏற்றி கொடுக்கிறாங்க. எளிய முறையிலான தியான வாழ்க்கையாக குண்டலினி யோக வாழ்க்கையாக சுவாமிஜி நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. காடுகளில் சென்று கடுதவம் பண்றதுன்னா ஆண்களால முடியும். ஆனால் பெண்கள் அவ்வாறு அந்த தியானத்தில் ஈடுபட முடியாது. சுவாமி பெரும் முயற்சி எடுத்து இது பெண்களுக்கல்ல, இந்த குண்டலினி யோகம் போய் சேரணும். இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த குண்டலினி யோக வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னு சொன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கருவுட திருவுடைய குழந்தைகளாக பிறக்கும். சுவாமிஜி பெரும் முயற்சியில நமக்கு இந்த எளிய முறை குண்டலினி யோகத்தை கொடுத்திருக்கிறாங்க. நாம தியானம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நம்முடைய அறிவாட்சி தரத்தை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் உயர்த்தி வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இறைநிலை இணைப்போடு வாழலாம். அந்த இறைநிலை இணைப்புல நாம இரண்டரை கலந்து நின்று அந்த உணர்வோடு நம்ம வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா வினை பதிவுகளையும் தேய்த்து அழித்து
நம்மளை முழுமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும். நாம சாமிஜியினுடைய எளிய முறை குண்டலினி யோக வாழ்க்கையாக, தவ வாழ்க்கையாக, தியான வாழ்க்கையாக, மௌனத்தோடு தற்றுதனையோடு வாழ பழகிக்கொள்ளணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.